ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னெஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி அடுப்பு இல்லாமல் செய்கிற ஒரு ரசம் பார்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி பச்சை புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த டிஷ்ஷு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி ஷெஃப் பண்ணியிருந்தார். அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ பண்ணுறேன். இதுக்கு முதல்ல என்ன எடுத்துக்கிட்டேன்னா பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு, அதை நல்லா கல்லில் போட்டு இடித்து அது கூட ஜீரகம், குருமிளகு அதுவும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சிக்கலாம். இது மிக்சியில் எதுவும் போட வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு இது இடித்து போடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இடித்ததுக்கப்புறம் நம்ம எதில் அந்த ரசம் செய்கிறோமோ அதில் எடுத்து போட்டுக்கலாம். மண் சட்டி ஆகட்டும் இல்லை பாத்திரமாகட்டும், எதில் செய்கிறோமோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா புளி தண்ணி திக்காக கரைச்சிக்கலாம். ஒரு லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்திருந்தேன். அதை நல்லா திக்காக கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணி ஊற்றியாச்சு. அதில் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே சும்மா கீரி போட்டிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து கொஞ்சத்தை நான் முழுசாக அப்படி போட்டுவிட்டேன். கொஞ்சத்தை வந்து திருப்பி இந்த கல்லிலே போட்டு அடித்து போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் செஞ்சிருந்த போது சின்ன வெங்காயத்தெல்லாம் முழுசாகவே அப்படி போட்டிருந்தேன். ஸோ வீட்டில் சொன்னாங்க அது ஃபுல்லாக ரொம்ப வாய்க்கு வந்துட்டுருக்குன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நல்லா கல்லில் போட்டு நசிச்சிட்டு கொஞ்சத்தை கட் பண்ணி போட்டேன். இப்படி போடும்போது நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஓரளவுக்கு நறுக்கி இல்லாட்டி இப்படி கையில் கூட பிச்சு போட்டுக்கலாம். அந்த புளி தண்ணி போக கொஞ்சம் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி தண்ணி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கல் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நல்ல சூடு சாப்பாடுக்கு சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது நான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்தே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எங்கள் வீட்டில் இது ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக, ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்லி சூப்பராக செய்கிற ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. அடுப்பு இல்லாமல் சமைக்கிற ஒரு சூப்பரான ரசம். இது வந்து டைஜஷன் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சூடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்றைக்குமே ஒரே மாதிரி தக்காளி ரசம், பருப்பு ரசம்னு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பச்சை புளி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். Hope you all like this video. Thanks for watching. Keep supporting me.